இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான ரெஸ்லிங் அப்டேட் பார்க்க போறோம். அது என்னன்றது ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ரெசில்மேனியா பிளானுக்கான ரூமர் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெசில்மேனியா பிளானுக்கான ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வச்சிருக்கும் கந்தருக்கு ஆப்போனன்ட்டா லோகன் பால் இருக்கலான்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்போ ராயல் ரம்பிள் வின்னர் கோடி ரோட்ஸ் தான் சேலஞ்ச் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கும். அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இந்த ரூமர் வந்ததுலேருந்து. இந்த ரூமருக்கான ஃபினிஷிங் எப்போ கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, எலிமினேஷன் சேம்பர்ல மேட்ச் வச்சு இந்த ரூமரை முடிச்சு விடுவாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கந்தர் ஒரு பவர் ரெஸ்லர், லோகன் பால் ஒரு ஹை ஃபிளையர் ரெஸ்லர். அதனால இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கந்தர் வந்து தன்னோட பவர் மூவ்ஸ் போடுவார், லோகன் பால் வந்து தன்னோட ஹை ஃபிளையிங் ஸ்கில் மூவ்ஸ், ஜம்பிங் மூவ்ஸ் எல்லாம் போடுவார். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா வந்து இந்த ரெசில்மேனியா வச்சா இந்த மேட்ச் வந்து பூ பண்ணதான் போடும் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா இது இப்போ வைக்க வேண்டிய மேட்ச் இல்லை, ஃபியூச்சர்ல வேணா வைக்கலாம். ஏன்னா லோகன் பாலுக்கு வந்தோடனே இவ்வளவு புஷ் கொடுத்தா எல்லாருமே பூ பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா, வின்ஸ் மிக்மன் புதிய கம்பெனியை தொடங்க போறாருன்ற அப்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த வீடியோ பற்றி அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதோட அப்டேட் கிடைச்சிருக்கு. அதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வின்ஸ் மிக்மன் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார். WWE விட்டு விலகினதுக்கப்புறம் வின்ஸ் மிக்மன் SEC செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு மிகப்பெரிய அமௌண்ட், அதாவது $1.7 மில்லியன் தர வேண்டியது இருந்துச்சு. அதை இப்போ செட்டில் பண்ணிட்டார். செட்டில் பண்ணதுக்கப்புறம் வின்ஸ் மிக்மனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து அவர் புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போறான்ற தகவலை யார் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, முன்னாள் WWE இருந்து எரிக் பிசாஃபும் அதுக்கப்புறம் JPL ரெண்டு பேரும் தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து வின்ஸ் மிக்மன் ஒரு என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான கம்பெனியை உருவாக்க போறாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. என்டர்டைன்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், WWE கூட அவர் வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் தான் பேர் வச்சிருந்தாரு. எரிக் பிசாஃப் JPL சொன்ன தகவலின்படி பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. இன்னொன்று நிறைய பேருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு, வின்ஸ் மிக்மன் வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் தானே WWEக்கு பேர் வச்சிருக்காரு. அதனால ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை உருவாக்கலாம். அவருக்கும் ரெஸ்லிங் பிசினஸ் நல்ல அனுபவம் இருக்கிறதுனால ரெஸ்லிங் கம்பெனியை உருவாக்கலான்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால வந்து வின்ஸ் மிக்மன் கூடிய சீக்கிரத்தில் ரெஸ்லிங் கம்பெனியை உருவாக்க போறாரு. புதுசாக WWEக்கு எகென்ஸ்டாவே உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் இழந்த இடத்த மீண்டும் பெறுறதுக்காக இந்த மாதிரி உருவாக்கலான்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், ட்ரம்ப் ஜெயிச்சா வின்ஸ் மிக்மன் புதிய கம்பெனி தொடங்குறதுக்கு அதிகபட்ச சாதகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல தான் இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ட்ரம்ப்பும் பிரசிடென்ட்டா பதவியேற்க போறாரு. அந்த பதவியேற்பு முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 2 மாதங்களுக்குள்ள வின்ஸ் மிக்மன் கம்பெனியோட அப்டேட் கிடைக்கும். வின்ஸ் மிக்மன் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுவும் ரெஸ்லிங் ரிலேட்டிவான பிசினஸாக இருந்தால் WWEக்கு செம டஃபஸ்ட் காம்படிஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பிரச்சனைகளால் தான் WWE வித்துட்டு போனார் வின்ஸ் மிக்மன். மீண்டும் விட்ட இடத்த பிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செய்யறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.